குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அடையடையாய் அன்புறவாய் உன்னாடையும் சேர்ந்திடும் பல இதயம். உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசு வழியிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. மக்களிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் வாழ்வே நற்செய்தியாக புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை கொண்டாடுகிற இன்று நம் வாழ்வே நற்செய்தியாக இருக்க ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த தயாரிப்போடு ஒப்பு கொடுக்க நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருந்தி கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரின் நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரின் எம்மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்மால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே,
நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தாலும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியில் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 117 பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நீங்கள் போய் மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 15 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்பும் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் வாழ்வே நற்செய்தியாக. ஆரோக்கிய அன்னையினுடைய பீடத்திலே அமர்ந்திருக்கிறோம். தொலைக்காட்சியின் வழியாக திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிறோம். ஆரோக்கிய அன்னையினுடைய இந்த பீடத்திலே அமர்ந்திருப்பது, அந்த அன்னையை உற்று நோக்குவது எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தம் நம் எல்லோருக்கும். இந்த ஆரோக்கிய அன்னை மலராய் மணப்பவள், தேனாய் இனிப்பவள், தென்றலாய் தொடுபவள், நிலவாய் குளிர்பவள், நிழலாய் இருப்பவள், நிம்மதியாய் வருபவள் இந்த ஆரோக்கிய தாய். இந்த ஆரோக்கிய தாயினுடைய பெயர் சொன்னால் எங்கும் அருள் மணக்கும், எட்டுத்துக்கும் புகழ் மணக்கும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடுகிறது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட புனித பிரான்சிஸ் சவேரியார் 1506ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டிலே பிறந்தவர். தன்னுடைய உடைமைகளை எல்லாம், செல்வங்களை எல்லாம் துறந்து, துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு புனித பிரான்சிஸ் சவேரியார் புனித இஞ்ஞாசியார் அவரிடத்திலே அடிக்கடி சொன்ன அந்த வார்த்தை, மத்தேயு எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது இறைவசனத்திலே படிக்கிறோமே, மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்கிற இந்த இறை வார்த்தையை அடிக்கடி புனித இஞ்ஞாசியார் புனித பிரான்சிஸ் சவேரியாரிடத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தார். இதை ஏற்றுக்கொண்ட புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்திய நாட்டிற்கு புறப்பட்டு வந்தார். மறைக்கல்வியை, மறை போதனையை அறிவிக்க வந்த முதல் தூதராக இந்த நாட்டிற்கு வந்தார். இந்த இந்திய நாட்டிற்கு வந்த அவர் கோவாவிலே தொடங்கி ஆண்டவருடைய நற்செய்தி மறைப்பணியை போதிக்க தூத்துக்குடி, மணப்பாடு, முட்டம், குளச்சல், கோட்டாறு, மயிலாப்பூர், ஏன் இங்கு நாகப்பட்டினத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நற்செய்தி மறைப்பணி போதனையை செய்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். இந்திய நாட்டில் மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அவர் சீனாவிலும் ஜப்பானிலும் மலாக்கா நாடுகளுக்கும் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய மறை போதனையை போதித்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். இறுதியாக புனித பிரான்சிஸ் சவேரியார் கோவாவிலே இறந்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது. அதிசயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திரு உடலை எடுத்து இந்த மக்களுடைய பார்வைக்காக எல்லோரும் இவர்கள் பார்க்க வேண்டும். இந்த புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய அழியாத உடலை பார்த்து தங்களுடைய நம்பிக்கையை, தங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அது நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1662வது ஆண்டு 15ஆம் கிரகோரி அவரால் புனிதர் பட்டம் பெற்றார் புனித பிரான்சிஸ் சேவியர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறைபரப்புவதிலே, ஆண்டவருடைய நற்செய்தியை போதிப்பதிலே அவர் மிகவும் சிறப்பாக சிறப்புற்று இருந்ததால், ஆர்வம் கொண்டிருந்ததால் நாம் எல்லோரும் அவரை
மறைக்கல்வியின் மாணிக்கம் என்று கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறைபரப்பு பணி. புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவார், 10வது அதிகாரம் 15வது இறைவசனத்திலே, நற்செய்தியை அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கிறது. நற்செய்தி அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கிறது என்று நற்செய்தியில நாம் எல்லோரும் புனித பவுலடியார் சொல்வதை கேட்டிருக்கிறோமே. நற்செய்தி அறிவிப்பவர்களுடைய பாதங்கள் மட்டுமல்ல, புனித சவேரியாருடைய பாதங்கள் மட்டுமல்ல, உடல் முழுவதும் அழகாய் இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது, அழியாமல் இருக்கிறது என்று கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நற்செய்தியை அறிவிப்பது நம்முடைய கடமை. ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய கடமை நற்செய்தியை அறிவிப்பது. புனித பவுலடியார் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது இறைவசனத்திலே சொல்லுகிறார், நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை, இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உண்டு. புனித சின்னப்பர் சொல்லுகிறார், பவுலடியார், இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உண்டு, நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று புனித பவுலடியார் சொல்லுகிறார். நற்செய்தியை அறிவிப்பது நம்முடைய கடமை. எப்படி நற்செய்தியை அறிவிப்பது? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித பிரான்சிஸ் சவேரியார் ஒரு கையில் வேதாகமத்தையும் இன்னொரு கையில் திருச்சிலுவையும் சுமந்து மணி அடித்துக்கொண்டு தெரு தெருவாக ஊர் ஊராக சென்று நற்செய்தி போதித்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். நாம் அப்படி இப்பொழுது அறிவிக்க முடியுமா? நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில கையில் ஒரு கையில் வேதாகமத்தையும் இன்னொரு கையில் மணியை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக ஊர் ஊராக சென்று நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோமா? இல்லை. ஆகவே எப்படி நற்செய்தி அறிவிப்பது? முதல் வாசகத்தில் எரேமியா சொல்லுகிறார், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நற்செய்தி அறிவிக்க நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது என்று சொல்லுகிற அந்த இறைவாக்கினருடைய வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு, எனக்கு பேச தெரியும், என்னுடைய செயல், என்னுடைய சொல், என்னுடைய நடை உடை பாவனை, நான் வாழுகிற வாழ்க்கையை ஒரு நற்செய்தியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அது என்னுடைய கடமையாக இருக்கிறது என்று வாழ்ந்து காட்ட வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், உதாரணமாக அன்னை மரியாளை எடுத்துக்கொள்கிறோம். ஆரோக்கிய அன்னையினுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஆரோக்கிய அன்னையினுடைய பாதத்திலே அமர்ந்து தொலைக்காட்சியில் திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னை நம்ம எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறாள். ஆகட்டும் என்று சொன்ன அந்த ஒரே வார்த்தையை இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில, விசுவாசத்தில கடவுளையும் அன்பு செய்து பிறரையும் அன்பு செய்து இன்றைக்கும் அண்டி வருகிற அத்துணை பேருக்கும் அருள் வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கிற தாயாக இருக்கிற இந்த அன்னை மரியாள் கையில் ஒரு பகுதியில வேதாகமத்தையும் இன்னொரு பக்கம் மணி அடித்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று நற்செய்தி அறிவித்தவளா? இல்லை. தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக கடவுளுக்கு பிடித்தவளாக இந்த இறை மக்களுக்கு, தன்னை அண்டி வருகிற மக்களுக்கு அருள் வரங்களை அள்ளி கொடுக்கிற அன்பு மிகுந்தவளாக இருந்து நற்செய்தி அறிவிக்கிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறார். நற்செய்தியை சுமந்தவளாக இருக்கிறாள் அன்னை கன்னி மரியாள். இரண்டாவதாக அன்னை தெரேசாவை எடுத்துக்கொள்வோம். நாம் வாழ்ந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அவர். கையில் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு மணி அடித்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று நற்செய்தி அறிவித்தவள் அல்ல. மாறாக எங்கோ பிறந்து இந்திய நாட்டுக்கு வந்து கொல்கத்தாவிலே அங்கு இருக்கிற மாநகரில் இருக்கிற தொழுநோயாளர்களை எல்லாம் தொட்டு அவருடைய புண்களை தொட்டு குணப்படுத்தி நற்செய்தியை அறிவித்தவள் அன்னை தெரேசா அவர்கள். இன்றைக்கு எத்தனையோ நிறுவனங்கள் அன்னை தெரேசா பெயரில் இருக்கிறது என்று சொன்னால், நாமும் என் நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அறிவிக்க கூடாது? யோசித்து பார்ப்போம். எப்படி அறிவிப்பது? நல்ல பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார். யாராவது ஒருவர் உங்களை பார்த்து இவள் நல்ல மகன், நல்ல பிள்ளை, நல்ல மகள் என்று சொல்லுகிறார்களா? நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பெற்றோர்கள், நல்ல குருக்கள், நல்ல கன்னியர்கள், இதுதான் நாம் நற்செய்தி அறிவிப்பதற்கான ஒரு குறியீடாக இருக்கிறது. நல்லவர்களாக இருப்பது, கடவுளை அன்பு செய்வதும் பிறரை அன்பு செய்வதும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதும் நம்முடைய நடை உடை பாவனை நம்முடைய பேச்சு மூச்சு ஒவ்வொன்றும் நற்செய்தியை அறிவிப்பதாக இயேசுவை வாழ்ந்து காட்டுவதாக இருக்கிற பொழுது நம்மை பார்ப்பவர்கள், நாம் எல்லோரும் அப்போஸ்தலர் பணியிலே படிக்கிறோம் அல்லவா, ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அன்பிய கூட்டங்களை நடத்தினால் மட்டும் போதாது. ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, எல்லோரும் ஒன்றாய் இருந்தனர், தங்களுடைய உள்ள உடைமைகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டனர், ஆண்டவரை போற்றி புகழ்ந்தனர் என்று வாழ்ந்த அந்த அப்போஸ்தலர்கள் பணியிலே படிக்கிறோம் ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை.
அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்த்து ஒவ்வொருவராக அவர்களோடு சேர்ந்து கொண்டே இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து யாராவது ஒருவரை மீட்டு கொண்டு ஆண்டவரிடத்தில் அழைத்து வந்து, இதோ இருக்கிறேன் ஆண்டவரே, உமது நற்செய்தியாக நான் வாழ்ந்து இன்னொருவரை அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த பெருமையை நாம் பெறக்கூடியவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து செபிக்கிறோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரை போல, அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களைப் போல நாம் வாழ்ந்து காட்டி நம்முடைய வாழ்க்கை மூலமாக நற்செய்தியை அறிவித்து வர இருக்கிற கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் சிறப்பாக கொண்டாட இந்த திருப்பலியிலே வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆரோக்கியத்தாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பொருளை கொண்டு வந்தே, மனதை முழுவதுமாய் தந்து நின்றே. நிறைவா வாழ்த்து பெறுகிறாகும் அது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த உழைப்பில் பயணமான எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றைக்கும் வாழ்த்து பெறுவாராக. வருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வார் என் இறைவா, இறைவா, எல்லாம் தந்தை உன்னிடம் தந்தை கேட்பா. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா வாழ்த்து பெறுகிறாகும் அது வல்லமையிலிருந்து நாம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா, என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த வழி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எமது சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்திருக்கின்றேன். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தியை அறிவிக்க அவரை அனுப்புகின்றேன். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகிறது. அவருடைய இடைவிடாத இறை வேண்டுதல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரை வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கெல்லாம் அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கெல்லாம் அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகிற புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய நடை, உடை, பாவனை, சொல், செயல் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி நற்செய்தியை அறிவித்து ஒரு சிறலை எனும் மீட்டுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே வருவேன்
என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உருக்கமாக ஜெபித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் மன்னிக்கிறவர். இவரும் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். வாசல் தேடி இறங்குது, வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. இறையுடவே இதயங்களே தேடுவோம். குருதியில் நனைந்திட்ட இறைவனின் உடலில் நிறைந்திட இதயங்கள் தேடுவோம். சிலுவையில் உயிரினை துறந்திட்ட தேவன் குருதியும் மனிதரில் பாயுதோம். கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கண நேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கண நேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாடும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மழையிதோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மழையோ. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது.
மணவர் அருந்தும் விரும்பிடு மணவாசல் தேடி இறங்கு. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்டதை வீட்டின் மேல் கூரையிலிருந்து அறிவியுங்கள் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இந்த புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உலகிற்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் வாழ்ந்து உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளரச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்ந்திடுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம், சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு விழும்பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankandi. பாமாலை பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. பாமாலை பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. பாமாலை பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே.